புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகளெல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குள்ளக்குளிரக் குடைந்து நீராடாதே நீ பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். அற்புதமான பாசுரமாம் இது. இந்த இடத்துல ஒரு கோஷ்டி மற்றொரு கோஷ்டி, ரெண்டு சைடு இருக்கா, ரெண்டு குரூப். ஒரு குரூப்பு முழுக்க முழுக்க ராமனுக்கு சப்போர்ட், இன்னொரு குரூப் முழுக்க முழுக்க கிருஷ்ணனுக்கு சப்போர்ட். இந்த ராமர் கோஷ்டி சொல்கிறா, அப்பேற்பட்டவன் எப்பேற்பட்டவன் ராமன் அப்படின்னு கேட்டால், அதாவது குலசேகராழ்வார் சொன்னார், மன்னுபுகழ் கோசலைத்தன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய். சென்றார் ராமர், ஏன்? சீதையை மீட்பதற்காக. யாரிடம் போர் புரிந்தார்? 10 தலையோடு கூடிய ராவணனிடம் போர் புரிந்தார். ஆனால் எத்தனையோ சொல்லி பார்த்தார், திருத்தி பார்த்தார், முடியவில்லை. கிள்ளிக் களைந்தானை, அப்பேற்பட்ட அரக்கனின் தலையை கிள்ளிக் களைந்தவன் ராமன். என்னப்பா நீ ராமனையே சொல்லின்னு இருக்கியே, எங்கள் கிருஷ்ணருக்கு அந்த பெருமை இல்லையான்னு கிருஷ்ணகோஷ்டி கேட்குறா. கிருஷ்ணகோஷ்டி என்ன சொன்னான்னு கேட்டால், புள்ளின் வாய் கீண்டானை. பகவான் இருப்பதும் பறப்பதும் ஒரு புல் மீது, அது கருடன். வேதாத்மா விஹகேஸ்வரஹா என்று இருக்கக்கூடிய கருடன்.